நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த போலீஸ் அதிகாரி இருக்கார்ல, அவரு எப்படியோ ஒரு வழியா நம்ம மல்லியோட அட்ரஸ் லொகேஷன் எல்லாமே கேட்டு அந்த ரகுவை போய் கச்சிதமா பிடிச்சிட்டாங்க. ரகுவை பிடிச்சதோட மட்டும் இல்லாம இப்ப அந்த ரகுவை பிடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கேட்கிறோமோ, மல்லி கிட்ட ரகு தப்பிச்சிட்டாரு. நான் போறதுக்குள்ள ரகுவே காணோம். நானும் எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டேன். ஆனால் ரகுவை பிடிக்கவே முடியல. ரொம்ப வருத்தமாக இருக்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன இது ஒரு பேசுகிற விதம் எல்லாமே ஒரு பக்கம் கொஞ்சம் இழுத்து நிதானமாக பேசுகிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் பட்டு பட்டு பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பமாகவும் இருக்குது மல்லிக்கு. ஆனால் அதே சமயத்தில் பக்கம் ரகு நின்றுட்டு தாங்க இருக்காரு. ரகு நிற்கிறதோட மட்டும் இல்லாமல் கையில் ஒரு 5 லட்சம் வச்சுன்னு இருக்காரு. ஃபோனை கட் பண்ண அடுத்த செகண்டே, சார் எப்படியோ ஒன்று என் வழிக்கு வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா அங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம போலீஸ் அதிகாரிலாம் போகிறாங்க. நம்ம சுடரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜன்னல் வெளில அழகாக ஏணி போட்டு வச்சுட்டு அதில் இறங்கி தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இவங்க உள்ளே வரவோ ரகு மாட்டிக்கிறாரு. கிளம்புற டைமில் உடனே போலீஸ் பிடிச்சி அப்போல்லாம் அடிக்கிறாரு. நாலாட்டி உடனே ரகு இருந்துன்னு பேரம் பேச ஆரம்பிக்கிறார். ரகுவை பற்றியும் நம்மளுக்கு நல்லாவே தெரியல. எந்த ஒரு விஷயத்தில் மாட்டினாலும் சரி உடனே பேரம் பேச ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு, சார் உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துட்றேன், அதுக்கு முன்னாடி என்னையா பேரம் பேச அந்த ஓட்டமெல்லாம் ஒன்றுட்டேன், கான்ஸ்டபிள் போயிட்டாங்க, வெளியே யாரான ஆளுங்கிறாங்களா பார்த்து கூட்டினாயா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வெளியே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உடனே கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணி யாரும் இல்லை சார், சரி அங்கேயே வெயிட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே இப்போ பேசி ஆளுக்கிற போது என்னையா பேச்சு இதெல்லாம், அவன் போயிட்டு மல்லிக்கு இல்லை விஜய்க்கு இல்லை கதிரேசன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா என்னோட நிலைமை என்ன ஆகும், இப்போ சொல்லு என்ன அமௌண்ட்டு தரப்போற, எனக்கு எவ்வளோ அமௌண்ட் தரப்போற, அதை வச்சு தான் நீ எந்த அளவுக்கு என் பக்கம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண முடியும். அதை விட்டு நீ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுன்னு என்னாலையும் இருக்க முடியாது, அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்னதான் வேணும் உனக்கு சொல்லு, எவ்வளோ அமௌண்ட் வேணும் அதை மட்டும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு கச்சிதமாக பேசினிருக்காரு. ரகு வந்து நான் சார் உங்களுக்கு ரவுண்டாக 5 லட்சம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன காமெடி பண்ணியிருக்கேன், நீ அடித்தது எவ்வளவோ எனக்கு கொடுக்கறதுக்கு சார் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி தரேன் சார், நான் தரமாட்டேனாலும் உங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சரி ஓகேயா 5 லட்சத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்சத்தை கேட்குறாங்க. அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சு எனக்கு ஒரே சங்குதெல்லாம் பார்க்குறியா, எதாக இருந்தாலும் கை மேலே இருக்கணும், அப்போ தான் எனக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்சத்தை கையில் வாங்கி அழகாக சொல்லிடுறாரு. உடனே வெளியே போகும்போது கான்ஸ்டபிள் கிட்ட இந்த அமௌண்ட்டில் 1 லட்சத்தை கொடுத்துட்றாரு. கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் என்னையா இவ்வளோ நேர்மையாக இருக்கு, நான் உன் குடும்பத்தையும் பார்க்கணும் ஏன் குடும்பத்தையும் பார்க்கணும், அதனால் இவங்ககிட்ட இருந்து வரத்துல அப்பப்போ உனக்கு கொஞ்சம் தரேன், நீ உன் குடும்பத்தை சார் நீங்கள் சூப்பர் சார், இந்த விஷயம் மல்லிக்கோ கதிரேசனுக்கோ விஜய்க்கோ தெரிஞ்சு அதுக்கப்புறம் உன்னோட லாபம் உனக்கு திரும்ப வராது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரகுவை விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம மல்லிக்கு ஒரு பக்கம் குழப்பமாகவே இருக்குது. என்னடா அந்த போலீஸ் அதிகாரி எதனா நம்மளை போர்ஜரி பண்ணிட்டு இருப்பானா, அவன் மேலே சந்தேகமாகவே இருக்கு, அவன் இந்த மாதிரி பண்ணுறானே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருக்காங்க. கதிரேசன் ஃபோன் பண்ணி என்னப்பா எதனா எவிடன்ஸ் கிடைச்சா இல்லையா, அந்த ரகுவை கைது பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் முயற்சி பண்ணாத டைமே இல்லை, ஆனால் முயற்சி பண்ண அளவுக்கு எங்களால் எதுவும் ஒன்று டார்கெட்டை டக்குன்னு முடிக்க முடியல, நாங்களும் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவன் தப்பிச்சு போயிட்டே இருக்கான், எங்களால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல அந்த மாதிரி இந்த மாதிரி காரணமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, காரணமே அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த காரணம் சொல்கிறவங்ககிட்ட நம்ம அடுத்து என்னதான் கொஸ்டின் கேட்கலாம், இங்கே ஆன்சர் வராது, நம்ம அடுத்த மேலதிகாரியை நம்ம பார்த்தாகணும், ஏன்னா இவனை ஒருத்தனை நம்பின்னு இருக்கிறாரு, நாமளும் களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் புரிஞ்சுக்கிறாரு. கதிரேசன் சரி ஓகே அவரோட அடியாட்கள் இருக்காங்களோ அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. உடனே சார் இதை ஃபஸ்ட்டே எங்கள் கிட்ட கொடுத்துருந்தா நாங்கள் முடிச்சிருப்பீங்களே, சரி எதுக்கு ஆல்ரெடி பிரச்சனை போயின்னு இருக்கு, ராங்கான ரூட்டில் போய் இன்னும் பிரச்சனை ஆகும்னு பார்த்தேன், ஆனால் சரியான ரூட்டில் போனால் அது தேவையில்லாத வம்புகளையும் வழக்குகள் தான் இழுத்துன்னு வருது, நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட உடனே அவனுக்கு இருந்தாலும் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு சார் உங்கள் வீட்டில் இருக்காளே அந்த ரேணுகா, அதாவது உங்கள் மக, அவள் தான் சார் எல்லாத்துக்குமே காரணம், அவள் ஃபஸ்ட்டு ரேணுகாவே இல்லை அவள் சுடரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 10 நிமிஷத்தில் போன் வருதுங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் திரும்ப ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. உடனே நீங்கள் என்னடா சொல்கிறனாலும் சரி என்னடா சொல்லலைன்னாலும் சரி இதுதான் உண்மை, நடந்தது இதுதான், நாங்கள் ஆராய்ஞ்சு தீராய்ஞ்சு விசாரித்து புள்ளி வரும் எல்லாமே இருக்குது, அதுக்கான ஆதாரத்தையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஆனால் கதிரேசனோட மைண்டில் இப்போ எப்படி இருக்காரு தெரியுமா, கரெக்டாக அந்த சுடரி இருக்கால்ல, அதாவது இதுக்கு முன்னாடி சுடரியாக இருந்தவ இப்போ ரேணுகாவாக இருக்கா, ஆனால் இதுக்கு முன்னாடி அவளுக்கு சுயநிலையே இல்லை, அதனால் யாரோ அவங்கள கிட்னாப் பண்ணி வச்சுன்னா சுடரி அப்படின்றத ஒரு பக்கம் ஐடென்டிஃபை உருவாக்கி அவன் மூலயமா நிறைய திருட்டுத்தனம் முள்ள மாதிரித்தனம் முடிச்சுத்தனமெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை, ஏன் பொண்ணு அவர் ரேணுகா தான், இங்கேருந்து என்னோட கொட்டேஷன் பணம் எல்லாமே யார் டெண்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் யார் அனுப்புனது அது மட்டும் எனக்கு தெரியப்படுத்தினா போதும், அதுவும் ரேணுகா தான் சார்
ரகுன்றவனுக்கு டாக்டர் ஒருத்தன் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க செக் பண்ணுறான், அவனுக்கு தான் இந்த காசெல்லாம் போயிட்டு இருக்கு. அவனோட ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்ப ஷாக் ஆகிற ஒரு பக்கம் இவனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னா என் பொண்ணை பணையமாக வச்சுன்னு அவளை ஏதோ ஒரு பிளாக்மெயிலில் மாட்டிங்கன்னுக்கிறா, அதுனால தான் இந்த பணத்தெல்லாம் அனுப்பிச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணை சந்தேகப்படாமல் அந்த ரகு தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னா என் பொண்ணு மேலே எந்த தப்பு இல்லை, என் பொண்ணை அடிப்பணியை வச்சு அவன் மூலயமா என்கிட்ட இருந்து எல்லாம் பறிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசை அவர் மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டாரு. சரி ஓகே, இப்போ நம்ம ரேணுகா கிட்டே எதுவும் பேசக்கூடாது, அந்த ரகுவை பிடிச்சி அவனை அப்படியே சும்மா துண்டு துண்டா அடின்னு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இது ஒரு நல்ல முடிவா, இந்த முடிவை எடுத்தது கரெக்டான முடிவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கேள்விகள் போயின்னு இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி போகும், இந்த மாதிரி பண்ணால் இது கரெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு கேள்வி இருக்க தான் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் தாண்டி தாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், சாதாரணமாக ஒன்றும் இந்த இடத்துக்கு வந்துடல, அதனால் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு நல்ல முடிவா, இது ஒரு நல்லதொரு ஆரம்பமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுகளை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நல்லதாக கண்டிப்பாக இருக்கும், நாம் என்ன நினச்சி ஒரு வேலையை செய்யணுமோ அந்த வேலை கரெக்டான ஒரு நோக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக அது வெற்றி அடையும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஆணித்தனமாக அடித்து உண்மையாக ஒத்துக்கணுங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சியூ, நன்றி வணக்கம், வந்தனம் வருக தருக.